நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவன் தொடர் தோல்விகளை அவன் அடையக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்தை பார்த்தாலே போதுமானது. குறிப்பாக எதிரிகளால் பந்தாடப்படக்கூடிய ஒரு சூழலில் உள்ள ஒரு மொமின் இந்த வசனத்தை பார்த்தாலே அவனுக்கு இனம் புரியாத ஒரு ஆறுதலும் ஒரு வேகமும் அவனுக்கு ஏற்படும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய சில காரியங்கள், அதிலும் குறிப்பாக மனிதர்களின் மூலமாக ஏற்படக்கூடிய காரியங்கள், அவங்களுடைய வார்த்தைகள், அவர்களால் செயல்படுத்தப்படக்கூடிய தீங்குகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக. அன்பின் நெஞ்சங்களே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் மலையை விட உறுதியானவர்கள், பெரும் இரும்பை விட அதிகப்படியான சக்தி ஆற்றல் பெற்றவர்கள். அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் எத்தனையோ துக்கங்களை உலகத்தில் பார்த்திருக்கிறது. பார்த்தும் அந்த நெஞ்சம் கொஞ்சம் கூட அசைஞ்சு அல்லது கலங்கி அப்படின்னு சொல்லி கிடையாது. நடந்திருக்குது, கொஞ்ச நேரம் அதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் சாஞ்சிடுவாங்க. அந்த துன்பத்திலேயே சுத்திக்கிட்டு நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய உள்ளம் அவ்வளவு வலிமை பெற்றது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழந்த உறவுகள், இழந்த சொத்துக்கள், இழந்த செல்வங்கள், இழந்த நிம்மதி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அன்னை ஹதிஜாவுடைய மரணம், அபு தாலிப் அவங்களுடைய மரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு பிள்ளைகளுடைய மரணம். உலகத்தில் வேறு யாருங்க தாம் பிள்ளையை தானே புதைக்கக்கூடிய ஒரு சூழலை எந்த மனிதன் அதிகமாக சந்திச்சிருக்கிறான்? பெரும்பாலும் சந்தித்தது கிடையாது. ஆனால் முஹம்மதுர் ரசூலுல்லாவுக்கு ஃபாத்திமா என்ற ஒத்த பிள்ளையை தவிர மற்ற எல்லா பிள்ளையுமே பூமி வாங்கி கொண்டது. ஜனாசாவை புதைக்கும் போது ஒரு தந்தையினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? கதறி துடிச்சிருவோம். நம்மெல்லாம் வீடியோவாக இருக்கிறதுனால என்னால் இது பண்ண முடியலை. அப்போது இந்த துன்பங்களும் இந்த துயரங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு பெரிய அளவுக்கு வாட்டி வதைத்தும் போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்க கிடையாது. காரணம், அவங்களுக்கு இருந்த ஈமான், அதில் கொடுக்கப்பட்ட யகீன், உறுதிப்பாடு. சில பல நேரங்களில் சஹாபாக்களும் ஹஸரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிரிகளால் வஞ்சிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவங்க உள்ளம் பட்ட பாடை உணர்ந்து கொண்ட தாயுள்ளம் கொண்ட இறைவன் இப்படி ஒரு ஆயத்தை சொல்லுவான். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். அற்புதமான ஆயத்து. ஒரு நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவன் தொடர் தோல்விகளை அவன் அடையக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்தை பார்த்தாலே போதுமானது. குறிப்பாக எதிரிகளால் பந்தாடப்படக்கூடிய ஒரு சூழலில் உள்ள ஒரு மொமின் இந்த வசனத்தை பார்த்தாலே அவனுக்கு இனம் புரியாத ஒரு ஆறுதலும் ஒரு வேகமும் அவனுக்கு ஏற்படும். இந்த ஆயத்து தான் உங்களுக்கான வசீஃபா. யாருக்கு? எதிரிகளால் பந்தாடப்படக்கூடியவர்கள், எதிரிகளால் தொடர் நோவினை கொடுக்கப்படக்கூடியவர்கள், எதிரிகளின் மூலமாக தொடர்ந்து இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அடைந்த மக்கள், அவங்களுக்கான வசீஃபா இது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்துணை துன்பங்களும் தரப்பட்டும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் கலங்க கிடையாது, சஹாபாக்கள் கலங்க கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் அளவுக்கு அதிகமாக அது மீறப்படும் போது எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அற்புதமான உதவிகளை கொடுத்தான். தொடர் டார்ச்சர்கள் கொடுக்கப்படக்கூடிய மக்கள் அல்லாஹ்வின் வசனமாக இருக்கக்கூடிய வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். அப்படின்றத வசனத்தை
21 முறை ஓதுங்க. அர்த்தத்தை உணர்ந்து ஓதும்போது உங்களுக்குள்ள ஒரு விதமான உத்வேகமும் ஒரு பெரும் ஆறுதலும் ஏற்படுவதை உணர முடியும் சகோதரர்களே. டெய்லி தஹஜ்ஜத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்கள் அமர்ந்த நிலையில இந்த வசனத்தை ஓதுங்கள். அர்த்தத்தை பாருங்க. வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யாமலுன் நாலிமூன். அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹு தஆலா கவனிக்காம இருக்கிறான்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த எதிரிகள், அந்த அநீதக்காரர்கள் அநியாயத்தை அக்கிரமத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா இதை பார்த்து கவனமில்லாமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களா? அப்படி நினைக்காத. லி யௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார். ஒரு நாளைக்காக காத்திருக்கிறேன். அந்த நாள் பார்வைகள் நிலை குத்தி போய் நிற்குமே, அந்த அதாபுடைய நாள், அந்த மறுமை நாள், அந்த நாளுக்காகத்தான் அவங்கள நாம பிற்படுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்ற பொருள்படக்கூடிய இந்த வசனம். இது எதிரிகளை கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடிய அற்புதமான வசனம். கூடிய விரைவில் இறைவனால அவன் கவனிக்கப்படுவான். சாப மாட்டான், கவனிக்கப்படுவான். உனக்கு எந்த அளவுக்கு அநீதம் பண்ணியிருக்கிறானோ, அக்கிரமம் பண்ணியிருக்கிறானோ அந்த அளவுக்கு வச்சு செய்யப்படுவான்.